Hi, hello, welcome back to my channel Mansi the Homemaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிப்பி ரீசார்ஜபிள் ஃபேனுடைய மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபிப்பி ரீசார்ஜபிள் ஃபேன் வந்து சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற டெமோ அண்ட் ரிவ்யூ வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபேன் நான் வாங்கி 2.5 years ஆகுது. இன்னமும் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த ரீசார்ஜபிள் ஃபேனில் ஒவ்வொரு பார்ட்ஸும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இதுக்கு வந்து லைஃப் வரும். தென் நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸ்ப்ரே மெத்தடில் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஃபோர்ஸாக தண்ணி போகும் இல்லையா? தண்ணி போகிறப்போ இந்த ஹோல்குள்ளெலாம் தண்ணி போகும். உள்ளே தண்ணி போச்சுன்னா உள்ளே மோட்டர் இருக்குது, டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆச்சுன்னா ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிரும். ஸோ இந்த ஃபேனை நீங்கள் கடையில் போய் கொடுத்தீங்கன்னா இதுக்கு பார்ட்ஸ் வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதை ரீசார்ஜபிள் ஃபேன் கூட பார்ட்ஸ் கிடைக்கிறது ரேர் தான். ஸோ இதை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டர்ட்டி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா காற்றோட ஸ்பீடும் வந்து கம்மியாகும். நான் ஹை ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, காற்றும் வரலை. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடாப்டர் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி கார்ட்ரிங்கை எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஸ்ப்ரே மெத்தட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மோட்டர் டேமேஜ் ஆகிற சான்சஸ் இருக்குது. இது இந்த ஃபேனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபேனுக்கும் சேம் தான். ஒவ்வொரு ஃபேனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிசைன். அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ரொட்டேட்டிங் நாபை என்னால் எடுக்க முடியல. அதனால் இப்படியே வச்சுட்டு க்ளீன் பண்ணுறேன். இதை நான் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ஷை வச்சுட்டு உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ப்ரஷ்ஷு வந்து இந்த ஹேண்டில் இருக்க டஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கார்டில் எல்லாத்தையும் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடில் வந்து டஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம சோப் வாட்டர் வைக்க வேண்டாம். நார்மலாக ஈரத்துணி வச்சுட்டு துடைச்சாலே போதும். நான் அப்படி தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போது எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அடாப்டர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள். ஹை ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ ஃபோர்ஸாக சுற்றுது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. ஸோ எதையும் நம்ம மெயின்டைன் பண்ணுற பொறுத்து தான் லைஃப் வரும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் அப்டேட்டிங் வீடியோஸ்க்கு மான்சி த ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.